தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் இருக்குல்ல, அது மட்டும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்கு பாருங்க. ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண், அவங்களுக்கு நடந்திருக்கு ஒரு கொடூரம். இதை பற்றி பேச போகிறோம். இது கூடவே டிவிகே கவர்மெண்ட் அதிரடிகள் அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அடுத்த கட்ட அதிரடி ஒன்று இப்போ வரி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு, இன்னொரு பக்கம் சென்னை மாநகராட்சி. தமிழ்நாடு அரசு யார்கிட்ட உங்களுக்கே தெரியும். மாநகராட்சி ஓகே. சென்னை மாநகராட்சியில் ஒட்டுமொத்த பணியாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 36,381 பேர். இதில் நிரந்தர பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா 12,960 பேர். ஒப்பந்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 23,421 பேருங்க. இவங்க எல்லார் சார்ந்தும் ஒரு புகார் ஒன்று எழுந்திருக்கு சமீபத்தில். அதாவது இல்லைங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைப்பாங்களே, கரெக்டாக நேரத்துக்கு வரமாட்டுறாங்க, ஆனால் சீக்கிரம் கிளம்பிடுறாங்க, ஒழுங்காக வேலை பார்க்காம சும்மா உட்காந்துருக்காங்க, சீட்டை தைக்கிறாங்க, அதுன்னு என்னென்ன குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படும். அதே சாயலில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் சார்ந்தும் ஒரு குற்றச்சாட்டு எழும்புது. கரெக்டாக டைமுக்கு வரமாட்டுறாங்க, எல்லாரும் டைமுக்கு கிளம்புற மாதிரியும் தெரியல, சீக்கிரமாக போயிடுறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு எழும்புச்சு. இது புகார் வர பதிவாகுது. இதில் சென்னை மாநகராட்சிக்கு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதில் இந்த மாநகராட்சியில் வேலை பார்த்துட்டு இருக்க உயர்நிலை ஊழியர்கள் மட்டும் இல்லை, கீழ்நிலை ஊழியர்கள் வரைக்கும் எல்லா பணியாளர்களும் இனிமேல் கட்டாயமாக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படணும்னு தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா, அந்த டைம் கரெக்டாக இருக்கணுன்றாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்களே, அந்த டைமும் கரெக்டாக இருக்கணுன்றாங்க. ப்ரோ, இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கார்பரேட் கம்பெனிஸில் பார்த்துருப்பீங்களே பயோமெட்ரிக் மெத்தடு, நம்ம கைரகையை வச்சு அதுக்கப்புறம் இன் அவுட்லாம் கணக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னு அவுட் இந்த டைமில் எதுவுமே மிஸ்மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா சைன் போர்டு இருந்தால் இன்னொருத்தர் சைன் ஒருத்தர் போட்டு போயிட முடியாது, ஏமாற்றிட்டு. பயோமெட்ரிக் வந்துச்சுனாக்கா கஷ்டம் தானே, இதை பண்ணணுன்றாங்க. அது மட்டும் இல்லை, இன்கேஸ் இந்த மாநகராட்சி வேலை நிமித்தம் காரணமாக ஏதாவது பணியாளர்கள் வெளியே போகிறாங்கன்னு வைங்க, அவங்க வெளியே போன பிற்பாடு அந்த லொக்கேஷன் அனுப்பணுன்றாங்க. எப்படி ஒரு கெடுக்குப்பிடி பார்த்தீங்களா? அண்ட் இதுக்குன்னு பிரத்யேகமாக இருக்க செயலி இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஷேர் பண்ணிக்கணும். அந்த பணியாட்கள் மத்தியில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அது போல் ஒரு தனி ஆப்பையே இவங்க ஃபுல்லாக கொண்டு வராங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்களோ அதை சென்னை மாநகராட்சி ஃபுல் பிளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீரணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இனிதே நடந்து முடிந்த முக்கியமான ஒரு சந்திப்பை பற்றி சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே, நம்மளை விட வேற ஒரு திறமை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க பேர் மாற்றுத்திறனாளிகள். நமக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, பெஸ்ட்டு அவங்க தான். இப்போ நம்மளால் நுகர்றதோ கேட்குறதோ பார்க்குறதோ பெருசாக பண்ண முடியுது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா ப்ளஸ் பாயிண்ட்டு? இப்போ கண் பார்வை சார்ந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நுகர்ற திறனும் கேட்குற திறனும் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அவங்க பேர் மாற்றுத்திறனாளி. வேற ஒரு விஷயத்தில், ஒரு மாற்று விஷயத்தில் நம்மளோட திறன் படைச்சவங்களா இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க முதலமைச்சர் அவர்களை சந்தித்து, முதலமைச்சர் அவர்கள் அவங்க கூட அவ்வளோ இணக்கமாக இருந்தால் அதை பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது நடந்திருக்கு. பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சேர்ந்தவங்கலாம் முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கும் மற்றவங்க மாதிரி எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நேரம் கொடுக்குற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இவங்களுக்கும் நேரம் கொடுத்து பார்த்துருக்காரு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு மாநில ஆலோசனை குழு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்புன்னு இத்தனை அமைப்புகளை சேர்ந்தவங்க ஒரே நேரத்தில் வந்திருக்காங்க. சிஎம்ஐ பார்த்துருக்காங்க. அவர் அவங்க கூடயே அமர்ந்து அவங்க கூட அளவலாவி நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம் பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், இப்போ தமிழ்நாடு முழுக்க டாக் ஆஃப் த டவுன் அவர் தானே. ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பரவாயில்ல நல்லா பண்ணுறாருப்பா, எல்லா விஷயங்களையும் ஃபிங்கர் டிப்பில் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காரு அப்படின்னு புகழவும் செய்கிறாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடநூல்களுக்கான அறிமுக பயிற்சி இருக்குல்ல, இதை இனிஷியேட் பண்ணி விட்டார் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ஆசிரியர்களுக்கான கையேட்டையும் அவர் வெளியிட்டிருக்காருங்க. அந்த காட்சியை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நேரு விளையாட்டு அரங்கு இருக்குல்ல, இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சமீபத்தில் போயிருந்தாங்க, விசிட் பண்ணியிருந்தாங்க. என்ன குறை இருக்குது, நிறைய என்னென்ன பண்ணுன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாப்புல. அதோட நீட்சியாக அங்கே இருக்க வீராங்கனைகளோடு அமர்ந்து அவர் டிஃபனை முடிச்சாருங்க.
ஓகே, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. என்ன ப்ரோ, சும்மா சேரில் துணியை தூக்கிட்டாங்க, ஃபுல்லாக எடுத்து போட்டாங்க, போயிட்டு எல்லோரும் கூட உட்காந்து சமமாக சாப்பிட்றாங்க, வீராங்கனைகள் கூட அமைச்சர் உட்காந்து சாப்பிட்றதா பெரிய மேட்டரான்னு கேட்டிங்கன்னா பெரிய மேட்ரு தான். ஏன்னா பல மக்கள் சொல்கிற பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, ப்ரோ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்க ப்ரோ, அதுக்கப்புறம் ஏரியா பக்கமே இந்த எம்எல்ஏலாம் பார்க்க முடியல ப்ரோ அப்படின்வாங்க. அப்போ மினிஸ்டர்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்கள், சுத்தமாக பார்க்கவே முடியலன்னுவாங்க. அப்படி இருக்கிறப்ப களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இதை வரவே இருக்கலாம். தவறு எதனா பண்ணுறாங்களா அதை விமர்சனம் பண்ணலாம். ஊடக தர்மம் ரெண்டுத்தையும் பார்க்குறது. இப்போ பாசிட்டிவ் சைடு இருக்குல்ல, அதை உங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்க, அவ்வளோதான் மக்கள். போக்குவரத்து துறை, இந்த துறையோட தலைமை ஒரு பெரிய எச்சரிக்கையை முன் வச்சிருக்காங்க பஸ் டிரைவர்ஸ்க்கு. என்ன தெரியுமா, இனிமே அரசு பேருந்து இயக்கிற டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க பணி நேரத்தில் செல்ஃபோனை பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அவ்வளோ பேரும் பஸ்ஸில் இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போகலாம், எமர்ஜென்சிக்காக எதனா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகலாம், யார் கண்டா அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்களோட அலட்சியத்தால் எல்லார் ஊருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, விபத்து நடந்துச்சா செல்ஃபோனை நோண்டி, ஸோ செல்ஃபோனை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. இந்த ஆர்டர் எவ்வளோ வீரியமான தெரியுமா. அடுத்த மேட்டரை சொல்கிறேன். நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது, இட் மீன்ஸ் பணி நடத்தும் போது சட்டையோட மேல் பாக்கெட் இருக்குல்ல, அங்கே கூட செல்ஃபோனை பார்க்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஏன்னா செல்ஃபோன் மேலே இருக்குனாக்கா அடிக்கடி எடுத்து நோண்டுறேன்னு தோணுமா தோணாதா, ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்து பேசணும்னு தோணுமா தோணாதா. அப்போ இத்தனை பேர் இருக்கான்னு ஒரு 2 முன்னாடி விடுவாங்க. தொடர்ந்து அவங்க இதே பார்த்துட்டு இருப்பாங்களா, சரி பேசி வைப்போம், நம்ம என்ன ஆக்சிடென்ட் பண்ண போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு அலட்சியத்தில் ஃபோனை பேச ஆரம்பிச்சு அப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ அரசு பேருந்து டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை இப்போ அரசு சார்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அரசு பேருந்து டிரைவர்ஸ் கொஞ்சம் இதுக்கப்புறம் அலட்சியம் காட்டாமல் இருந்தால் அவ்வளோ பேர் உயிர்கள் உங்கள் கையில் இருக்குன்ற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, புதுக்கோட்டை சம்பவத்தால் எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்ன இவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு அப்படின்ட்டு அன்புமணி அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே புதுக்கோட்டையில் பொதுமக்கள்லாம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ அவங்க கேட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வாய் பேச முடியாத பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது, அந்த காட்டு மிராடிகளை சும்மாவே விடக்கூடாது, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சே தீரணும்னு பல பேரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ திடீர்னு புதுப்பேட்டைன்றீங்க, ஏதோ அன்புமணி அவர்கள் சொல்கிறாருன்றீங்க, நிறைய பேர் போராடுறாங்கன்றீங்க, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பல பேருக்கும் இப்போ தோணும். இந்த போராட்ட காட்சிகளை பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறேன். பல பேர் கொதிச்சே போடுவீங்க. கண்டிக்கின்றோம் 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 குற்றவாளிகளை கைது செய். காவல்துறையே காவல்துறையே மௌனம் காப்பது காப்பது எதற்கு 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 வாய் பேசாத ஊமையை கற்பழித்த கொடூரர்களை கைது செய்யாதது ஏன் ஏன்? கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். காவல்துறையே காவல்துறையே உடனடியாக கைது செய். இல்லை என்றால் இல்லை என்றால் இல்லை என்றால் இல்லை என்றால் போராட்டம் தொடரும். வன்மையாக கண்டிக்கின்றோம். புதுக்கோட்டையில் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுக்கோட்டையோட கரம்பக்குடி அப்படின்ற பகுதியில் இருக்க ஒரு சின்ன கிராமங்க. அங்கே 35 வயசான வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி. இவங்க இன்னும் திருமணம் பண்ணிக்கல. அவங்க இருக்கிற இடத்துல வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கிராமம். அங்கே இருக்க அரிசி ஆலையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கார் ஒன்று வந்து அவங்க முன்னாடி நின்றுருக்கு. அந்த காரில் இருந்த 2 பேர் வாமா நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த அம்மாவும் வேணான்னு சைகை காமிச்சிருக்காங்க. பிகாஸ் பேச முடியாதுல்ல அவங்களுக்கு, சைகை காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுங்க. அந்த அம்மா இல்லை வேணாம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன்னு சைகை காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டானுங்க இந்த மனுஷன் மிருகங்க, அந்த அம்மாவை அப்படியே பிடிச்சி காரில் ஏற்றிருக்கானுங்க. ஏற்றிட்டு ஒரு குளம் இருக்குங்க, அதுக்கு அருகில் ஒரு கரை. அந்த கரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆள் நடமாட்டம் இருக்காது. அந்த இடத்துல வச்சு அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க இவனுங்க. அந்த அம்மா ஒரு கட்டத்தில்
மயக்கம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோதான் அவங்களாலையும் ஷவுட் பண்ணிட்டு இருக்க முடியும். கத்துற சவுண்டு தான் லைட்டாக கேட்கும் கூட, வெளியே பேச முடியாது. கொடுமைல இந்த விஷயம். இவனுங்க பாலியல் வன்கொடுமை பண்ணி நிகழ்த்தினானுங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த அம்மா மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அந்த மயக்க நிலையில இருந்த அவங்கள திரும்ப காருக்குள்ளே தூக்கி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கார் அங்கேருந்து எடுத்துட்டு கரம்பக்குடி ஆலங்குடி சாலை இருக்குல்ல, அங்கே அந்த அம்மாவை தூக்கி போட்டிருக்கானுங்க. குப்பையை தூக்கி போடுவாங்கள்ல பல பேரும், அதை போல் அந்த அம்மாவை தூக்கி வீசியிருக்கானுங்க. எவ்வளோ வலி இருந்திருக்கும் அவங்களுக்கு உடம்பு முழுக்க. எதையாச்சும் சொல்லியாச்சும் அவங்கள அழ முடியுமா? அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சிருக்கு, வழியில் கதறி இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க, இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க போலீஸுக்கு. அந்த அம்மாவை அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க. 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கீங்க. போலீஸார் விசாரணை ஆரம்பித்தாங்க. 7 தனிப்படைகளே அமைச்சிட்டாங்க. 2 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க எவன் இந்த வேலையை பார்த்தானுங்க அப்படின்ட்டு. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஓனர் ஷேகர்னு ஒருத்தன், 53 வயசு ஆகுது அவனுக்கு. மணக்கொள்ள இருக்குல்ல அந்த கிராமத்தை சேர்ந்தவன். இன்னொருத்தன் பேர் மாரிமுத்து, அவனுக்கு 52 வயசு. இவன் அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன், கூலி தொழிலாளிங்க இவன். இந்த 2 பேரில் மாறி இருக்கான் பார்த்தீங்களா, இவனை போலீஸார் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விசாரிச்சிட்டாங்க. இந்த ஷேகரை பற்றி அவன் ஃபுல்லாக எல்லாத்தையும் கக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மாரியை சிறையில் அடைச்சாச்சு. அந்த ஷேகரை பயப்புள்ள எஸ்கேப்பு, போலீஸ் பிடிக்க வரான்னு தெரிஞ்சதும் பயப்புள்ள எஸ்கேப்பு. இவனை பிடிக்கிறதுக்கும் போலீஸார் ஃபுல்லாக தீவிரமான தேடுதலில் ஈடுபட்டிருந்தாங்க. கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் நடுவில் அந்த போராட்டமும் நடந்துட்டு இருந்துச்சு. பெருசாக கனெக்ட் ஆகிடுச்சா. ஒரு வழியாக அந்த எஸ்கேப் பண்ண ஷேகர் இருக்கால, அவனையும் போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க மக்களே, இந்த தேர்தல் வாக்குறுதியில் தாவேக்கா கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? பெண்கள் பாதுகாப்பு. ஸோ ஒரு மாற்றுத்திறனாளி பெண் சார்ந்து இவ்வளோ பெரிய கொடூரம் தமிழ்நாட்டில் இழைக்கப்பட்டிருக்கு. இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்ட பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்து என் மனசில் ஒரே ஒரு வினாதாக இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலீவ் பண்ணுங்கள். இந்த ஷேகருக்கும் மாரிமுத்துக்கும் என்ன தண்டனை கொடுத்தா தகுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உனக்கு பண்ணியிருக்க கொடுமை உங்களுக்கு புரியுதா? வாய் பேச முடியாதவங்க அவங்களை கடத்தி கொண்டு போய் கூட்டுப்பாளைய வன்கொடுமைக்கு உட்படுத்தி வச்சிருக்கானுங்க. இவனுக்கு கிடைக்கிற தண்டனை பெரும் தண்டனையாக இருக்கணும். இன்னொருத்தனுக்கு இதை பற்றி நினைக்கவே பயப்படணும், அந்தளவுக்கு இருக்கணும். பார்ப்போம். திரைப்படங்களில் ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது விஜய் அவர்கள் எந்தெந்த விஷயம் பண்ணியிருக்காருன்னு பார்த்து நம்ம கிளாப் அடித்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்போ அவர் கையில் அதிகாரம் இருக்குது, 2 பேர் சிக்கியிருக்கானுங்க. பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.